வணக்கம். அம்பேத்கர் அயலக ஆராய்ச்சி படிப்புக்காக பாரதிதாசன் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மாணவர் மூளை தொடர்பான அந்த ஆராய்ச்சி படிப்பை மலேசியாவில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இது திமுக ஆட்சி காலத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி அவர் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காரு. திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு அந்த படிப்பு செலவுக்கான அந்த தொகை பணம் போயிட்டு இருக்கு, அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. அதன் பின்னால் ஆட்சி மாறுது. விஜய் முதல்வராகிறாரு. அந்த அமைச்சரவையில் வன்னியரசு அவர்கள் சமூக நீதியினுடைய அமைச்சராக இருக்கிறாரு. எனக்கு பணமே அனுப்பலை, கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கேருந்து கேட்குறாரு. அவர் பாரதிதாசன் கேட்குறாரு, அந்த ஆராய்ச்சி மாணவர். ஆனால் வன்னியரசு அவர் என்ன பண்ணுறாரு, நான் அனுப்புகிறேன், கொஞ்சம் பணிச்சுமையில் கொஞ்சம் எனக்கு மறந்துட்டேன்ப்பா, நான் அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையில் அதை முடிச்சிருக்கலாம். ஆனால் இது தொடர்பாக போயிட்டு சட்டமன்றத்தில் போயிட்டு அந்த பாரதிதாசனுங்கிற மாணவர் தவறான செய்தியை சொல்கிறாரு, அப்படி இப்படிங்கிறாரு. சட்டம் அப்படின்ட்டு சட்டமன்றத்தில் அந்த செய்தியை போயிட்டு அவர் சொல்லி அதை ஒரு பெருசாக ஆக்கிட்டார். இது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நம்ம விஜய்க்கு ஆதரவு கொடுக்க போயிட்டு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வாங்கணும், அது ஓகே. அதற்காக விடுதலை சிறுத்தைகள் விஜய் கட்சியாகவே எப்படிங்க மாற முடியும்? நமக்கென்று கொள்கை இருக்குல்ல. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் இப்படிலாம் நம்ம பேசிட்டு, பாதித்தவங்க பக்கத்தில் தான் நம்மலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, நடுநிலைங்கிறது ஃபேக்கு அப்படிலாம் சொல்லிவிட்டு, இப்போ நாம் அங்கே போயிட்டு இந்த பாரதிதாசனுக்கு நம்ம அவன் படிப்பு செலவுக்கு அவன் கேட்குற பணத்தை நம்ம அனுப்புறதுக்கு அதை செய்ய வேண்டியதை விட்டுட்டு, அந்த பையனை நம்ம திட்டிக்கிட்டு அவனை முறைச்சிக்கிட்டு இருக்கிறதுல இது எந்த விதத்துலையும் இது சரியாக இல்லை. இது ஒரு சரியான ஒரு அரசியலாக தெரியல. அதுவும் சமூக நீதி அரசியலாக எங்களுக்கு இது பார்க்க முடியல. வருத்தத்தோடு தான் இதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசிக்கிறாங்க.